மூன்றாவது உச்சை சரவாஸ். இது 7 தலைகள் கொண்ட தேவலோக குதிரையாகும். நம்ப முடியாத வேகம், மனதை மயக்கும் அழகிற்கு புகழ்பெற்றது. இந்த குதிரை அசுரகுல மன்னனான பாலிக்கு வழங்கப்பட்டது. இந்த குதிரை அளவில்லாத சக்தி, ஆளுமையை குறிப்பதாகும். நான்காவது கற்பக விருட்சம். என்ன கேட்டாலும் அதை அளித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் மந்திர மரமாகும் கற்பக விருட்சம். இது தேவலோகத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த மரத்தின் பூக்கள் ஒருபோதும் வாடுவது கிடையாது. நிரந்தரமான செழிப்பு மற்றும் முடிவில்லாத ஆசீர்வாதங்களின் அடையாளமாக இந்த மரம் கருதப்படுகின்றது. ஐந்தாவது கௌஸ்துபமணி. விலைமதிப்பற்ற அற்புதமான ரத்தினங்களால் ஆனது இந்த கௌஸ்துபமணி. இது மகாவிஷ்ணுவிற்கு வழங்கப்பட்டது. தெய்வீக அழகும் தூய்மை மற்றும் உயர்ந்த செல்வத்தின் சின்னமாக விளங்கும் இந்த மணிமாலை பெருமாளின் திருமார்பை அலங்கரிக்கும் அணிகலன்களின் மிகவும் முக்கியமானதாகும். ஆறாவது அப்சரஸ்கள். பார்க்கடலில் தோன்றிய தேவ கன்னிகளுக்கு அப்சரஸ் என்று பெயர். இவர்கள் தேவலோகத்தில் நடன கலைஞர்களாகவும் பொது போக்காளர்களாகவும் ஆனார்கள். கருணை மற்றும் கலை அழகின் வடிவமாக அப்சரஸ்கள் கருதப்படுகின்றார்கள். ஏழாவது பாரிஜாத மலர். மனம் கமழும் மலர்களை கொண்ட சொர்க்கலோக மரம்தான் இந்த பாரிஜாத மரம். இது தேவலோகத்திற்கு இந்திரனால் எடுத்து செல்லப்பட்டது. இதன் பூக்கள் வழிபாட்டிற்கு உரிய மிகவும் புனிதமான பொருட்களாக கருதப்படுகின்றது. இது அழகு மற்றும் பக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. எட்டாவது தன்வந்திரி. அழிவில்லாத பெருவாழ்வை தரும் அமிர்த கலசத்தை ஏந்தி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவர்தான் தன்வந்திரி. இவர் ஆயுர்வேதத்தின் கடவுள் என அழைக்கப்படுகிறார். பண்டைய மருத்துவம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆகியவற்றின் பிரதிநிதியாக இவர் கருதப்படுகின்றார்.